இந்தியாவின் மாபெரும் ஆர்ச் வடிவ இடுக்கி அணையின் பிரம்மாண்ட அழகை இனி சுற்றுலா பயணிகள் நடந்து சென்றே பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஓணம், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, கோடை சீசனில் மட்டுமே அணையை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் தற்போது பயணியர் வருகையை கருத்தில் கொண்டு நவம்பர் 30ஆம் தேதி வரை அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் மாபெரும் ஆர்ச் வடிவ இடுக்கி அணை. குரவன், குரத்தி ஆகிய 2 மலைகளை இணைத்து பெரியாற்றின் குறுக்கே கடந்த 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த அணை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2403 அடி உயரம் கொண்டது. ஆர்ச் வடிவ இடுக்கி அணையின் நீர் வெளியேற்ற மதகுகள் தவிர்த்து செருதோணி என்ற ஒரு அணையும் அமைக்கப்பட்டுள்ளது இடுக்கி அணையின் தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் பார்வையிட இடுக்கி அணையில் அனுமதி வழங்கப்பட்டது. இது தற்போது நீட்டிக்கப்பட்டு நவம்பர் 30ஆம் தேதி வரை 3 மாதங்கள் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் நடந்து சென்று பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு கேரள மின்வாரியத்தின் ஹைடல் டூரிசம் சார்பில் இயக்கப்படும் பேட்டரி கார்களில் சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டு வந்தனர். ஆனால் இனிமே சுற்றுலா பயணிகள் இடுக்கி அணையில் நடந்து சென்றவாறே அதன் அழகை ரசிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அணையின் பிரம்மாண்ட கட்டமைப்பு, கம்பீரம், வியக்க வைக்கும் அழகை கண்டு ரசிக்க இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடைபயண சுற்றுலா அனுமதிச் சீட்டை கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இதில் தினமும் 3750 நபர்கள் அணையை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். ஆன்லைன் மூலமாக 2500 பேரும், மீதமுள்ளோர் ஸ்பாட் புக்கிங் மூலமாகவும் அணையை பார்வையிடலாம். அணையை பார்வையிடும் நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை. பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 30 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. www.keralahideltourism.com என்ற இணையதளம் மூலமாக சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என அணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கேரள மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது.